you are a bad nurse, and then people judge. இந்த குடுக்குற விபூதியை இதுக்கு மேலேயே வச்சுக்கிறோம். இங்க விபூதி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அழிச்சு உள்ள போங்க, ஏன்னா வெளில போங்க. அண்ணா, நம்ம விபூதியை அழிச்சிடலாமா? சரி பாப்பா. விபூதி அழிக்க வேண்டாம்ப்பா. நம்மளை படிச்ச ஆண்டவரே எந்த அடையாளத்தையும் பாக்குறது, அவர் படிச்ச நாம அடையாளத்தை பாக்குறது பாவம் இல்லையாமா? மன்னிச்சிருங்க ஃபாதர். மன்னிப்பு கேட்க வேண்டியது ஆண்டவர் கிட்ட. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த பணத்தையாவது வச்சுக்கமா. வேண்டாங்க மாமா. உங்களுக்கு என்ன கைமாறு பண்றதுன்னு எனக்கு தெரியல. குடிங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. இந்த பணத்தை வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாங்க பாப்பா. தயங்காதம்மா, நீங்க வாங்கினது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குப்பா. சரி, நல்லா இருக்கு. இப்ப நானே பெரிய பிரச்சனையில இருக்கேன். தயவு செய்து நான் உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க பணம் வேணும்னு போன்ல பேசிட்டு இருந்ததை நாங்க கேட்டோம். இதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமாமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாய். இந்த பணத்தை வாங்கிட்டா சந்தோஷப்படுவோம் அவரு எங்க கிட்ட சொன்னாரு. வாங்கிட்டோம். உங்ககிட்ட கொடுத்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க, அதான் கொடுத்துட்டோம். அவ்வளவுதான். இந்த ரெண்டு குவாலிட்டி இருந்தாலே நம்ம யாருக்கும் பயப்பட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஒன்று ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, பண்ணுற வேலையை செம்ம நேர்மையாக பண்ணோன்னா நம்ம ஆக்சுவலாக யாருக்கும் பயப்பட மாட்டோம். செகண்ட், நம்மளுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் லூஸ் பண்ணுற மாதிரி இல்லை வரைக்கும் தான் நான் வந்து செம்ம ஸ்ட்ரென்த்தோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் கையில் அடிப்பட்ட ரத்தம் வரும், அதுக்கு நம்ம மருந்து போடணும்னு தெரியும். பட் மனசில் இருக்கிற காயம் இல்லைன்னா நமக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் வந்து யாருக்கிட்டையாவது பேசாமல் இருந்தால் அதுக்கு என்ன விளைவு இருக்குன்னு எல்லாருமே வெளிப்படையாக பேசணும். அப்போ தான் வந்து இப்போ வந்து நம்மளோட ஜெனரேஷனில் வந்து பணம் இருந்தால் போதும், வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும், அதெல்லாம் ரொம்ப தப்பான திங்ஸ் ஆர் பீயிங் டாட் டு ஆர் சில்ட்ரன்.